25 ஃபிலிம்ஸ்ன்றதை பார்க்கல. 2007 டிவிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் இந்த 19 வருஷத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த 19 வருஷம் இந்த ஜேர்னி தான் எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சிருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள், தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. எனக்கு ஒரு திறமை இருக்க தான் நான் நம்பினேன். மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. சிட்டி சென்டர் மால் இருக்கீங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்கல்லண்ணா, சூப்பராக மிமிக்ரி பண்ணிங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா, ஆனால் சூப்பராக பண்ணிங்கண்ணான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் போடணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன், சிவகார்த்திகேயன். ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி. அப்போ தான் நான் உணர்ந்தேன், டிவியில் இவ்வளோ நாள் பார்த்த வேலை நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக நிறைய எபிசோட் பண்ண பிறகு வாகைசோட ஆடியோ லான்ச் பார்த்து பாண்டராஜ் சார் எனக்கு அந்த முதல் படம் மெரினா வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த மெரினா படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஸ்க்ரீனில் வரும்போது தேட்டரில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே.